ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஜர்தோசி மேட் ஃபில்லிங்கில் டைப் 2 ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு ஒரு 5 டிவைட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரன்னிங்கில் வந்துட்டு ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த ப்ளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஜர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்டு அதை அப்படியே ரைட்டில் திருப்பி ரைட்டில் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே மேலே அதுக்கு மேலே போய் ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் அதை பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து லோட் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் திருப்பணும். இங்கே பாருங்கள், இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட்டில் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் மேலே போகிறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் இல்லை 2 செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் லோட் பண்ணி கீழே கொண்டுட்டு வரோம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். கடைசியாக நம்ம இங்கே வந்து லாக் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே போய் ஒரு லோட் பண்ணிக்கிட்டோம். அந்த லோட் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டுங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் மேலே போய் அதுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து லோட் பண்ணி கீழே கொண்டு வர்றோம். கீழே கொண்டுட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். தென் அப்படியே ரைட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். தென் அப்படியே மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே நம்ம போட்ட லைனுக்கு மேலே, அதாவது நம்ம ஹரிசாண்டலாக போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டு வர்றோம். மேட் ஃபில்லிங் அப்படின்னாலே வந்துட்டு அப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது எம்போஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வந்துட்டு ஹரிசாண்டலாக ரன்னிங் ஸ்டிச்சு கொடுத்து பெரிய ஜர்தோசியாக கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லோடிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கீழே வந்து இப்போது எண்டு நாட் போட்டுட்டு தென் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எண்டு நாட் போட்டுட்டு அகெயின் மேலே போயிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது இப்போது ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் சென்டரில் தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்குறோம். பார்த்தா உங்களுக்கு புரியும். தென் அங்கேருந்து லோட் பண்ணி கொண்டு வரோம், ஸ்டிச் பண்ணுறோம். லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டில் டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச், தென் மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து லோட் பண்ணி இப்போ 3வது லைனுக்கு மேலே, அதாவது 3வது அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே அந்த ஜர்தோசி வருது. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு தென் மேலே போய் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த டைப் ஆஃப் மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஹேண்ட் நீடிலே எப்படி போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் அது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அது ஈஸியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொடுக்குறோம். அது லாக் ஸ்டிச் கம்பல்சரி போடணும். தென் ரைட்டில் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கேருந்து லோட் பண்ணுறோம். பாருங்கள், ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூவாக வந்து இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் 2 கலர் எடுத்து போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து ஒரு கலர்லேயும் அடுத்த லைன் இன்னொரு கலர்லேயும் அப்படியே ரிப்பீட்டாக மாற்றி கொடுக்கும்போது இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டிச் தான். ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு பீகாக்கு, லோட்டஸ், அப்புறம் திலகம், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே வந்துட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கொடுப்போம். லாஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் நீடில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹேண்ட் நீடிலையும் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிச்சை வந்துட்டு நான் உங்களுக்கு ஹேண்ட் நீடில் போட்டு காமிச்சேன். அதே சேம் ஸ்டிச்சை நம்ம இப்போ ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணி போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நிறையா நம்ம மேட் ஃபில்லிங் வந்து த்ரெட்லேயும் பார்த்துருக்கோம், பீட்ஸ்லேயும் பார்த்துருக்குறோம். இப்போ ஜர்தோசியில் பார்த்துட்ருக்கோம். சேம் அதே டைப்பு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நம்ம நிறையா ப்ரீவியஸ் கிளாஸஸ் போட்டுட்டு வந்திருக்கிறனால இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸும் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் நல்லா ஆகும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் ஜர்தோசி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் நம்ம இந்த தின்னாக இருக்கிற ஜர்தோசிலையும் போடணும். மேக்ஸிமம் இந்த 2 டைப் ஆஃப் ஜர்தோசியில் தான் நம்ம இந்த ஃபில்லிங் வந்து கொடுப்போம். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த சைஸில் ஜர்தோசி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா கடை நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் நீடில் போடுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் நீங்கள் ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அகெயின் அதே தான் சொல்கிறேன். நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், ஜர்தோசி லோட் பண்ணுறோம். லோட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் அதை ரைட்டில் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக தான் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு அப்படியே மேலே ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அங்கேருந்து ஃபில்லிங் கொடுக்குறோம். பாருங்கள், ஃபில்லிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச்சு, தென் ரைட்டில் ஒரு ஸ்டிச், தென் அதுக்கு மேலே போய் ஒரு செயின் ஸ்டிச், தென் அங்கேருந்து லோட் பண்ணுறோம். இதே தான் நம்ம கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பை ட்ரா பண்ணிக்கிட்டு எத்தனை லைனாக நம்ம வந்து அதில் லோடிங் கொடுக்கணுமோ அவ்வளோ. மேட் ஃபில்லிங் அப்படின்னாலே இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணணும், இதுதான் பேசிக்கு. ஸோ அந்த மாதிரி லைன் போட்டு அதுக்கு ரன்னிங் ஸ்டிச்சஸ் பெரிய ஜர்தோசியாக கட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஃபில்லிங் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம அந்த ஆல்ரெடி ஹரிசாண்டலாக போட்டிருக்கிற லைனு பக்கத்துலேயே கொடுக்கும்போது அந்த லாக் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பொறுமையாக பார்த்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடும் வந்துடும், அந்த நுணுக்கமும் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இதை வந்துட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதோட விட முடியாது, நம்ம எப்போவுமே அவுட்லைன் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்குமே நான் எல்லா கிளாஸ்லேயுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்லைனாக நம்ம பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீடோ ஜரி த்ரெட்டோ இல்லை சேம் ஜர்தோசியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்லைனை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் நீட்டான லுக் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.